ஒரு ஸ்கூல் டேர்ம்னா அது எப்படி இருக்கணும்? லட்சியம், எனர்ஜி, வெற்றி இது மூணும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஹாரிஸ் அகாடமி சாட்டனோட ஒரு டேர்ம்ல நடந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கூல் லைஃப்கான ஒரு ப்ளூ பிரிண்டே நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. வாங்க அவங்களோட அந்த வெற்றி கதைக்குள்ள நாமளும் ஒரு எட்டு போயிட்டு வருவோம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஸ்கூலுங்கிறது வெறும் புக்ஸையும் எக்ஸாம்ஸையும் தாண்டின ஒரு விஷயம். அது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரையே செதுக்குற ஒரு பற்ற. ஹாரிஸ் அகாடமில அது எப்படி சாத்தியமாச்சுங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். அகாடமியோட தலைவர் மிஸ்டர் பெரி சொன்ன இந்த வார்த்தைகள்ல தான் இந்த முழு டேர்மோட மொத்த சாராம்சமும் இருக்கு. நோக்கம், ஆற்றல் மற்றும் மிகப்பெரிய வெற்றி. இந்த 3 தூண்கள் மேல தான் அவங்களோட எல்லா சாதனைகளும் கட்டப்பட்டிருக்கு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, தூண் என்னன்னு பார்க்கலாமா? லட்சியம். ஒரு ஸ்கூலோட உண்மையான வெற்றி அது தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல எந்த மாதிரி லட்சிய விதைகளை தூதுங்கிறதுல தான் இருக்கு. இது வெறும் எக்ஸாம்ஸ் லிஸ்ட் இல்ல. ஒரு ஸ்டூடெண்டோட எதிர்காலத்துக்கான ஒவ்வொரு படியும் எவ்வளவு கவனமா செதுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. 13ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ்னா 9ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களோட பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலயும் ஜிம்ஷார்க் மாதிரி ஒரு பெரிய பிராண்டோட அதிகாரி வந்து பேசும்போது அது பசங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். ஆனா லட்சியம்னா வெறும் படிப்பு மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. ஆர்ட்ஸும் படிப்பும் கைகோர்த்து போனாதான் ஒரு முழுமையான வளர்ச்சி கிடைக்கும். அந்த பேலன்ஸ இந்த அகாடமி எப்படி கொண்டு வந்தாங்க? இங்க பாருங்க, மியூசிக்ங்கிறது வெறும் ஒரு சப்ஜெக்ட் இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். 7ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் பியானோல இருந்து கிட்டார் வரைக்கும் அவங்க திறமையை காட்டினப்போ அது வெறும் போட்டி இல்ல, அவங்களோட பல மாச உழைப்புக்கும் ஆர்வத்துக்கும் கிடைச்ச ஒரு சூப்பரான மேடை. இந்த போட்டோஸ்ல இருக்கிற பசங்களோட முகத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ். இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் கிளாஸ் ரூமுக்கு வெளியே அவங்களுக்கு தேவையான தைரியத்தையும் தங்களை வெளிப்படுத்திக்கிற திறனையும் வளர்க்குது. மியூசிக் எப்படி உணர்வோட மொழியோ அதே மாதிரி இலக்கியம் கற்பனையோட மொழி. வேர்ல்ட் புக் டேவை இந்த ஸ்கூல் கொண்டாடின விதம் வாசிப்புங்கிறது வெறும் ஒரு பழக்கம் இல்ல, அது ஒரு கல்ச்சர்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. ஒரு ஆத்தரை மீட் பண்றதே பெரிய விஷயம். ஆனா 100க்கும் மேற்பட்ட புக்ஸ்ல ஃபேமஸ் எழுத்தாளர் ஜெனிஃபர் கில்லி கையாலேயே சைன் வாங்கிக்கிறதுனா நினைச்சு பாருங்க. அந்த புக் இனிமே வெறும் பேப்பர் இல்ல, அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைச்ச ஒரு பர்சனல் இன்ஸ்பிரேஷன். ஒரு பக்கம் ஆர்ட்ஸ் லிட்ரேச்சர்னு கலக்கினா இன்னொரு பக்கம் சயின்ஸுக்கும் அதே அளவு முக்கியத்துவம். 12ஆம் வகுப்பு பயாலஜி மாணவர்கள் 3 நாள் ஃபீல்டு ட்ரிப் போயிருக்காங்க. அவங்க வெறும் டூரிஸ்ட்ஸா போகல, அவங்க ரியல் ரிசர்ச்சர்ஸா மாறியிருக்காங்க. புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணி உண்மையா களப்பணி செஞ்சப்போ புக்ல படிச்ச பாடம் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி உயிர் பெற்று வந்திருக்கும். தனித்திறமை முக்கியம்தான், ஆனா ஒரு டீமா சேர்ந்து ஜெயிக்கிறதுல இருக்கிற சுகமே தனிதான் இல்லையா? சவால்களை சந்திக்கும்போது டீம் ஒர்க் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். வாங்க அந்த பயணத்தை பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கதைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் லெகோ லீக் போட்டியில டீனோ ஆர்மின்னு ஒரு டீம், ஆனா அவங்க ஆரம்பமே ஒரு பெரிய சறுக்கலோட தான் இருந்துச்சு. அவங்களோட கோர்ட்ல ஒரு பெரிய டெக்னிக்கல் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் 40 பாயிண்ட்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வேற எந்த டீமா இருந்தாலும் சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த டீம் அப்படி இல்ல, மனசு தளரவே இல்ல. அடுத்த சில நிமிஷத்திலேயே அவங்களோட டீம் ஒர்க், ஸ்மார்ட் திங்கிங் எல்லாம் சேர்ந்து அவங்கள எங்க கொண்டு போச்சுன்னு பாருங்க. ஃபைனல் ஸ்கோர் 230. அப்பா என்ன ஒரு கம்பேக். ஆனா உண்மையை சொல்லப்போனா இந்த கதையோட ஹீரோ அந்த 230 பாயிண்ட்ஸ் இல்ல. ஜட்ஜஸ் எதை பாராட்டினாங்க தெரியுமா? அவங்களோட கிரேஷியஸ் ப்ரொஃபஷனலிசம் தான். அதாவது தோத்துட்டோமேன்னு துவண்டு போகாம ஜெயிச்ச உடனே தலைக்கணம் கொள்ளாம இருந்த அந்த பண்பு, அதுக்கு தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீம் ஒர்க் ஸ்பிரிட் லெகோ போட்டியோட நின்னுடல, அது அந்த அகாடமியோட கல்ச்சர்லயும் இருக்கு. கேர்ள்ஸ் ஃபுட்பால் டீமோட சப்போர்ட்டிங் வாய்ஸா இருக்கட்டும், மவுண்டன் கிளைம்பிங்ல காட்டின ஒற்றுமையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இதே ஸ்பிரிட்டை நம்மளால பார்க்க முடியுது. படிப்புனா 4 செவுத்துக்குள்ள மட்டும்தானா? கிடையவே கிடையாது. உண்மையான அனுபவங்கள் வெளியில தான் இருக்கு. பயணங்கள் தான் உலகத்தை பத்தின ஒரு பெரிய பார்வையை கொடுக்கும். சரி, இப்ப நாம ஸ்கூலை விட்டு வெளியில பயணிக்கலாம். அவங்க யுஏஇக்கு போன ஃபுட்பால் டூர் வெறும் மேட்ச் விளையாட மட்டும் இல்ல, அது ஒரு லைஃப் லெசன். பாலைவனத்துல அட்வென்ச்சர், மார்க்கெட்ல பேரம் பேசுறது, இன்டர்நேஷனல் டீம் கூட மோதுறதுன்னு ஒவ்வொரு அனுபவமும் அவங்களுக்கு புதுசா எதையோ கத்துக் கொடுத்திருக்கு. களத்திலையும் இவங்க தான் ராஜா. போன எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சிருக்காங்க. இது சும்மா ஏதோ லக்ல கிடைச்ச வெற்றி இல்ல, ஹார்ட் ஒர்க், டீம் ஸ்பிரிட், இதுக்கு கிடைச்ச மறுக்க முடியாத பரிசு. சரி, இவ்ளோ சாதனைகள், இவ்ளோ வெற்றிகள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த மேஜிக் என்ன? அது ஒண்ணுதான், சமூகம். அவங்களோட தலைவர் சொல்ற மாதிரி இந்த வெற்றி ஒரு தனிநபரோடது இல்ல. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு பலமான கூட்டணி தான் இந்த அகாடமியோட உண்மையான பலம். அந்த சமூகத்தோட சக்தி தான் எல்லாத்தையும் சாத்தியமாக்குது. கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம்.
யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன கம்யூனிட்டில இப்படி ஒரு ஒற்றுமை இருந்தா இவ்ளோ சாதிக்க முடியும்னா, நம்ம பெரிய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எதையெல்லாம் சாதிக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க.